அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 17 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,623 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது நேற்றோட சேம் ஃப்ளாட்டாகவே முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 17 புள்ளிகள் சரிவடைந்து 6,684 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜர் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே முடிவடைஞ்சிருக்கு. மெயினான ரீசன் இந்த ஏர்னிங்ஸ் கால், அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஈரானில் உள்ள அந்த பேச்சுவார்த்தையினுடைய ரிசல்ட்ஸ் என்ன வரும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. மெயினா ரீஜனில் லீடிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனான மெஸ்ராக் பேங்க் ஒரு புதிய ஒரு சிஸ்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விசாவோட சேர்ந்து விசா கமர்ஷியல் பே ஆன்லைன் மொபைல்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா விசா கார்டு மெஸ்ராக் பேங்குடைய விசா கார்டை வச்சு நம்ம அந்த மொபைல் ஆப் மூலமாக பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், மொபைல் ஆப் பேமெண்ட்டை நம்ம கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் மற்றும் பிஸ்னஸ் ஓரியன்டான பேமெண்ட்ஸை பண்ண முடியும்னு சொல்லி அதுக்காக ஸ்பெஷலாக புதுசாக ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுனிகாய் ஃபுட்ஸுடைய ஸ்டேக்ஸை வாங்குறதுக்கான பிளானில் இருக்கிற அல்வாஃபீர் ஃபார் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கம்பெனி அவங்க ஒரு ஷேருக்கு 6 dirhams 60 fils ஆஃபர் ப்ரைஸாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஷேர் ப்ரைஸ் 17 February 16 1 மணிக்கு வரைக்கும் யாரெல்லாம் அந்த ஷேர்ஸை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 7.84%, 7.84% ப்ரீமியமில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க வாங்குகிறாங்க. இப்படி பப்ளிக்கில் இருந்து 24.22% வாங்கினா மட்டும்தான் அவங்களால 50% ஸ்டேக்கை வாங்க முடியும். அதாவது கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குறதுக்காக இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அபுதாபியை சேர்ந்த லீடிங் குரூப்பான அபுதாபி போர்ட்ஸ் குரூப் ஆஃப்ரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஃபுட் இண்டஸ்ட்ரி கம்பெனியான BUA குரூப், அது மட்டும் இல்லாமல் மேயர் குரூப், இந்த 3 குரூப் ஆஃப் கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்காகன்னா சுகர் ரிஃபைனிங் மற்றும் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப்புக்காக மெயின் ரீசன் என்னென்னா 2051 UAE ஃபுட் செக்யூரிட்டி UAE நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி அஜெண்டாவை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வரதா அவங்க சொல்லியிருக்காங்க. BHM கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 29 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 dirhams 38 fils. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11 dirhams 46 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 12 dirhams. பியூர் ஹெல்த்துக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 dirhams 74 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 dirhams 90 fils. அல்ஃபாதாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 dirhams 66 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 9 dirhams 75 fils. அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 dirhams 20 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 dirhams 75 fils. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆராம் குரூப் 2 dirhams 64 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 14.4% உயர்வு. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 99 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 dirhams 8 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் கம்பெனி 2 dirhams 19 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 dirhams 45 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபுஜைரா இன்டர்நேஷ்னல் பேங்க் 2 dirhams 70 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 dirhams 17 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 7.4% வீழ்ச்சி.
அபுதாபி போர்ட்ஸ் 5 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. சுடாட்டெல் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் சுக்குன் இன்சூரன்ஸ் 4 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. வட்டானியா இன்டர்நேஷ்னல் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. துபாய் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 10 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. மஷ்ரக் பேங்க் 246 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் அந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்ஃபிரடாஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 36% ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. பிஹெச்எம் கேபிட்டல் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஸ்பின்னிஸ் 1 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.